நீங்க அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரிங்க. டேய் என்னடா வேணும்? ₹1,00,000 அவசரமா வேணும். அம்சாக்கு ₹1,00,000 அவசரமா வேணும். சீ, ராப்பிச்சக்கார மாதிரி உள்ள வந்துட்டு அவன மாதிரி ஒரு பாட்டு பாடுறியா? இந்த வாட்ச்மேன் எங்க போனானோ தெரியலையே. ராப்பிச்சி எடுக்க போயிட்டாண்டி. அந்த காலத்து ராப்பிச்சுக்காரியே இப்போ ஒருத்தருமே கிடையாது. அதனால தண்ணி இஷ்டம் வந்து ரகல பண்றியா? இந்தா இத பொறுக்கிட்டு போடா. ஏண்டி பொறுக்கிட்டு இருந்தோ பொசிஷனுக்கு வந்தோடனே என்னை வாடா போடாங்கிறியா? பணம் மட்டும் நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, குப்சாமி எனக்கிட்ட கோல் மூட்டி விட்டுருவேன். யார்கிட்ட? அந்த முண்டக்கணன் கிட்டியா? குப்ப அவன பெரிய பிஸ்தாவா? என்னடி அவனையே நீ அவன் வாங்குற? தில்லு இருந்தா குப்சாமி அண்ணங்கிட்ட வந்து நேரா சொல்றீ வாடி. சட்டசபையில தாண்டா நான் மந்திரி. சண்டைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, சொருகிடுவேன். அம்சாக்கா அம்சாக்கா அம்சாக்கா, தெய்வமே தெய்வமே. மந்திரியை கொலை பண்ணிட்டியா? கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கசாப் கடையா? யார் நீ? வக்கீல், சாதாரண வக்கீல் இல்ல, மீனாட்சி சுந்தர சாஸ்திரியாரோட ஜூனியர். எடிசன்றது யார்? ஓய் நான் தான் சார். சாஸ்திரியார் அவரோட சொந்த ஜாமீன்ல பெயில் எடுக்க என்னை அனுப்பியிருக்காரு. எப்படி அவரது போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கி இருக்கான், அவன் எப்படி வருது? விடாதே, அனுப்பாதே, நன்னா பூட்டி வச்சுக்கோ. கோர்ட்ல சாஸ்திரியோட மோத நீ தயாரா? என்னது நீ சொல்லு, என்ன அறியாது வந்ததுதான் வந்த ஒரு முன்னாடி வந்துருக்கூடாதியா? நாங்களாவது மூசி தந்துப்போமே. சரி சரி, பாட்டுல கைத்து போட்டுட்டும் போ. நான் எடிசன்றவரை லவ் பண்றேன். அவர் பேர் கூட என் உடம்புல பச்சை குத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சா
நோக்கு சூடு சொன்னே கிடையாது. அதெல்லாம் எனக்கு இருக்கிறத யார் சொன்னாங்க? லவ் பச்சை குத்துற அளவுக்கு டெவலப் ஆகி போச்சா? தூக்கல் தங்குறதுக்கு பதிலா என் பேர் எடிச்சன் மாத்திட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்குவேன். எனக்கு இப்ப சரிதானே? நமக்கு எப்பவுமே சைனஸுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாத்துக்காரர் எங்க? தங்க அது என்னாச்சுனாங்க, நீங்க அவளை கூப்பிட்டு புதுசா ஒண்ணும் புடுகாத. உன் யோகிதையை பத்தி அள்ளகை வந்து பூரா சொல்லி போட. டேய் டேய், நான் உனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ எனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன். 2 பேர்த்துக்கு சேர்த்து அல்வா கொடுத்துட்டு அவன் தாலி கட்டிட்டான் பாத்தியா? நடந்து போச்சுங்க தங்க. நீங்க தானங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா? 1000 தான் இருந்தாலே அவன் 3வது மனுஷன். அவனோட அப்படியா? எத்தனை வருஷமா நான் பழகிட்டு இருக்கோம். உன்னை காப்பாற்ற முட்டுவனா? உன்னை எந்த ரேஞ்சில் காப்பாத்துறேன் பார். வணக்கம், நான் அமைச்சர் குப்புசாமி. சாஸ்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஏகப்பட்ட கலாட்டாவுக்கு நடுவில் கல்யாணம் நடந்திருக்கும் போல் இருக்கா. எனிவே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இவன் ஒரு கொலைகாரன். இவனை நான் போலீஸ்ல ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஐயா, இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க தாராளமா கூப்பிட்டு போங்க, தூக்குல போடுங்க. இனிமேலாவது திருந்துங்கடா. தூக்கல் தொங்கினதுக்கு அப்புறம் எப்படி திருந்த முடியும்? செத்து போவன இல்ல வாடா.
கேள்விப்பட்டேன்னா நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப இவ ரெண்டு பேரும் புருஷனும் பொண்டாடியுமா வந்து நிக்கிறா. உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்கடா, என்ன செய்ய முடியும்? உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ச்சே. என்ன 5 வருஷத்துல 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வரப்போகுது. என்ன ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம்னு பேசிக்கிட்டு ச்சே! படிக்காத பாமர மக்களை விட உங்களை மாதிரி படிச்சும் பகுத்தறிவு இல்லாம இருக்கிற பாமர மக்கள்னால தான் சார் மனித சமுதாயத்துக்கு கெடுதல். சரி, 1ஆம் கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை சேர்க்கும் போது அப்ளிகேஷன் பாரத்தில் நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேக்குறாங்களே, முதல்ல அதை மாத்தினாத்தான் நாடு உருப்படும். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணும், ஜாதி மதங்கிற வித்தியாசம் ஒழியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி காதல் திருமணம் தான், கலப்பு திருமணம் தான். இவர் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு சார். அந்த கொலையை செஞ்சவன் அவன்தான். பார்வதி 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 ஏன்னா நேக்கு அழகா அம்சமா பார்வதினே ஆத்திர பேர் வச்சிருக்கா. அப்படி ஒரு வாட்டி கூப்பிடுங்கன்னு கல்யாண ஆனத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறேன். நான் சாகிறதுக்குள்ள வேண்டாம் கூப்பிடுறேன். இனிமே கோர்ட்லயும் சரி வீட்லயும் சரி என்னால தலைநிமிந்து நடக்க முடியாது. தலைநிமிந்து கம்பீரமா சக்கர நாக்கையில போக முடியாது. பார்வதி, என் பொண்ணு வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா. 2 கொலைகள் ஒரு தற்கொலை நான் அன்னைக்கு என் ஜூனியராண்டு சொன்னேன். ஆனா கொலை செய்யற தைரியம் எனக்கு இல்லடி பார்வதி. ஏன்னா அவன் 2 பேரும் வாழ தகுதியானவா, நான் வாழ தகுதி இல்லாத. நான் ரொம்ப கேவலமான வண்டி பார்வதி, என்ன மன்னிச்சுடி பார்வதி. நீங்க செஞ்ச தப்புக்கு இப்படிதான் பிராயச்சித்தம் தேடிக்கணும். லோகத்துல தப்பு செய்யாதவ யாரு இருக்கா? என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா. நீங்க போயிட்டா நான் உசுரோட இருப்பேனா? போகாதீங்கண்ணா, என்ன பாருங்க. என்ன விட்டுட்டு போகாதீங்க.